Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து விட்டு ஜெபத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பு உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மனு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் உள்ள மக்களை விடுவிக்கிறவராகவும் வியாதி பிரச்சனைகளை குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். இந்த நாளில் அநேக தேவைகள், நம்முடைய மனுஷ வாழ்க்கையிலே அநேக தேவைகள் உண்டு, பல பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாருமே நினைக்கிறோம். எந்த பணப்பிரச்சனை இருக்கக்கூடாது, எந்த யாரும் போராட்டம் இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா மனிதரும் விரும்புகிறார்கள். அதில் முக்கியமான ரொம்ப கடினமாக நான் உணர்த்தப்படுவது இந்த வியாதி தான். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வியாதி மற்ற ஹெல்த்தாக இருக்கும்போது வாலிபத்திலே இப்படி வியாதி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யாருக்கு இருக்குன்னா, அந்த வியாதி யாருக்கு வருகிறதோ அது பெரிய கஷ்டம். ஒரு சின்ன சின்ன வியாதி, ஏதோ ஒரு மாத்திரை போகிறோம் சரியாக போகுதுன்னா பிரச்சனை இல்லை. தீர்க்க முடியாத வியாதிகள், கொடுமையான வியாதி, மருத்துவர் செலவில் கைவிட்டு விட எல்லா மருந்தும் கொடுத்துட்டோம், ஆனால் எங்களுக்கு அது உங்களுக்கு அது ஒன்றும் வேலை செய்யலை, நீங்கள் அவ்வளோதான்ற சூழ்நிலைகள், மருத்துவர் கைவிடப்பட்ட நிலைமை. மருத்துவத்தில் மருந்து மாத்திரையில் சுகம் உள்ளது, நல்லது தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வியாதியாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்குற ஊழியத்தை அவர் முதலாவது அவர் செய்தார். நான் கூட அந்த ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது என்ன டாபிக் பேசலான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தேன். பல பிரச்சனைகள், பல நிகழ்ச்சிகள், பல ஆண்டுடைய மனிதர்கள், பல காரியங்கள், உலகத்தில் பல பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னை நடத்தின விதம், வியாதி உள்ளவர்களுக்காக முதல்ல பிரைமரி ஃபஸ்ட்டு முதலுரிமை, அதுக்காக அதை குறித்த வார்த்தைகளை சொல்லி, தீர்வை சொல்லி, இயேசுடைய நன்மையை சொல்லி, அதற்காக ஜெபிக்க தான் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் சுகம் கொடுத்தார். வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது அவர் மனதுருகினார். இப்போ இன்றைக்கி நம்ம வியாதியஸ்தில் அநேகர் நம்ம மனதுருகிறோம், சில வேளை நம்ம உள்ளமே கல்லாகி விடுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தில் கண்டு போய் மனதுருகினார். அதில் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 44 வசனத்தை பார்க்கும் பொழுது, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ, இருக்கிற எல்லா பொணங்களையும் 12 வருஷமாக, 1 வருஷம் 2 வருஷம் 1 மாதம்னா நினச்சி பாருங்கள், ஒரு 3 மாதம், ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டலில் கைமானம் அலையும் பொழுதே நமக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, வீட்டில் ஒரு துக்க வீடு போலேயே அது இருக்கும். அந்த நிலைமையில் கடந்து வருகிறவர்களுக்கு தான் அது தெரியும். அந்த பாரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து தான் நான் இந்த வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். 12 வருஷங்கள் தன் ஆஸ்திகள்னு போட்டிருக்கு, எல்லா சொத்து பத்தையும் விற்று அவங்க செலவழிச்சிட்டாங்க. சொல்லிவிட்டு அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மருத்துவர் கூட அவர்களுக்கு சுகம் கொடுக்க அப்படி இல்லைன்னு போட்டிருக்கு. ஒரு மருத்துவரால் கூட அந்த சுகத்தை கொடுக்க முடியல.
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுன்னு வாசிக்கிறோம். இயேசு அற்புதங்களை செய்கிறார், குருடருக்கு பார்வையை கொடுக்கிறார், முடவர்களை நடக்கச் செய்கிறார், குஷ்டரோகி சுகமாக்குறார். இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன் சொல்லி, மனிதர் செய்கிறது அற்புதம் இல்லை. மனிதர் அநேக காரியங்களை செஞ்சாலும் மனுஷனால் முடியாத கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் பேர் தான் அற்புதம். இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன பண்ணாங்க அந்த அம்மா? அவருக்கு பின்னாக வந்து அப்படி வஸ்திரத்தின கும்பல் ஜனக்கூட்டம் நெறித்து கொண்டு, ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த அம்மா தொட்டாங்க. ஆனால் என் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாக அப்படிலாம் சொல்லலை அவங்க. இவங்க விசுவாசத்தோடு போய் இயேசு என்ன தொட முடியாது, நானாச்சு இயேசுவை போய் தொடுறேன்னு சொல்லி அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு, உடனே அந்த அவங்க நோய் அந்த நேரத்திலே அது நின்று அவர்கள் ஆரோக்கியமடைந்தார்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானம் கொடுத்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், சுகமானீர்கள்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும். 1 யோவான் 1:7 மற்றும் 9 நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்து உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசுவால் முடியாது ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாது ஒன்றும் இல்லை. மார்க் 10:27 வாசிக்கிறோம், தேவனாலே எல்லாம் கூடும். இது கடவுளே நினச்சாலும் முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவால் எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. லூக்கா 1:37 எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 6:56 ஏன் வசனத்தை சொல்கிறேன்னா, அந்த வசனம் தான் ஜீவனுள்ள வார்த்தைகள். மார்க்கு 6:56 அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ அவள் சுஸ்தமானார்கள். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்னைக்கு அற்புதங்களை இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செஞ்சார், வேதத்தில் உள்ளதை நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி என் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்குமா, நான் வியாதியோடு இருக்கிறேன், கஷ்டம் முடியுமா? கண்டிப்பாக வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து இன்றைக்கியும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சுகமாக்குகிற அந்த ஊழியத்தை செய்கிறார். தம்முடைய ஊழியக்காரர்கள் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அவள் உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, அவங்க பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி நம்ம அறியாதவர்களாக இருந்தால் கூட ஜெபிக்கும் பொழுது தேவன் இன்றைக்கும் அவர் சுகத்தை கொடு. எத்தனையோ சாட்சிகளை நமக்கு கடந்த வாரங்களில் எவ்வளோ பேர் வியாதியஸ்தர்கள் வந்து அவங்க புதிதாய் ஆண்டவரை அறியாதவர்கள் நிறைய பேர் கூட வந்து அவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, அவ்வளோதான், வயசாயிருச்சு, உங்களுக்கு எலும்பு தேஞ்சி போச்சு, எல்லாம் ஃபால்ட் ஆயிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் நல்ல நல்ல டாக்டர் சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க வந்து ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு அவங்க இயேசப்பாட்டை ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய சுகத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்ம அநேக வைத்தியர்களை செலவு பண்ணியும் சுகம் இல்லை. இயேசுவை தொட்டால் தொட்ட வேளையிலே வல்லமை புறப்பட்டது. 12 வருஷ அந்த வியாதிக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார், ஒரு தீர்வு கிடைத்தது. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்காக கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். எந்த சூழ்நிலை, எப்பேற்பட்ட வியாதி நீங்கள் இருக்கலாம், எனக்கு விசுவாசம் இருக்கிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் அதனால தான் அந்த எண்ணம் கொடுத்து அதற்காக ஜெபிக்க சொல்லி, அதற்காக அந்த வார்த்தைகளை கொடுக்க சொல்லி கர்த்தர் என்னை எனக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுத்தபடியினாலே இன்றைக்கி அதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். எந்த நிலைமையில் எந்த வியாதியில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், படுத்த படுக்கையில் நீங்கள் இருக்கலாம், அல்லது
ஐயோ என்ன செய்து கலங்கி தவிக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். திரளான ஜனங்கள் வியாதியஸ்தலாக இருந்தார்கள். மாலை நேரங்களில் திரளான ஜனங்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் வந்த யாவரும் சுகமாக்கப்பட்டவர்களாய் திரும்பி போனார்கள். இன்றைக்கி விசுவாசத்தோட இயேசு ஊழியம் செய்கிற நான் வசனத்தின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்களே என்னுடைய ஜெபத்தில் நீங்களே சேர்ந்த, ஆண்டவரே இயேசப்பா எனக்கு சுகந்தார ஆண்டவரே, உடைய கிருபைகளை தார ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர் சொல்கிறது போல இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளின்படி நன்மை செய்யும்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இயேசப்பாவுடைய நாமத்திலே வந்திருக்கிறோம் பிதாவே. இந்த நிமிஷம் நொடி வரை உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை தாங்கி வந்துக்கா நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களை மரித்து போயிருக்கிறார்கள். இந்த நிமிஷத்தில் எங்களுக்கு ஜீவன் கொடுத்து உயிரோடு வைத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் முதலாவது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும். எங்களுடைய அக்கிரமங்கள், நோய்களை நீர் சுமந்தி, எங்கள் பலவீனங்களை சுமந்தி ஆண்டவரே, அந்த பலவீனங்கள்லாம் மாறட்டும், சுகையினங்கள் மாறட்டும். பலவீனத்தின் ஆவியே, சுயனத்தின் ஆவியே, ஒவ்வொரு வியாதியின் சரீரத்தோடு இப்பொழுதே புறப்பட்டு ஓடிப்போய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்தி கட்டளை எடுக்கிறேன். கல்வாரி குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு வியாதியின் சரீரம் இப்போது இறங்கி வருவதாக. ஹீல் த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவருடைய ஜீவியத்திலும் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே எங்கே விடுதலை உண்டு. குமாரனா இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கில மெய்யா விடுதலை ஆவீர்கள். சத்திய வசனத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்குன்னு சொல்கிற வார்த்தையின்படி விடுதலையை தாரும். இப்படி தழும்புள்ள கரல் நீர் தொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண தெய்வீக சுகம் உண்டாகட்டும். மருத்துவர் மருந்து மாத்திர சுகம் உண்டு, ஆனால் நம்முடைய தெய்வீக சுகம் பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக சுகத்தினாலே சுகத்தை கட்டளையிடும். இதுக்கு பிறகு எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தான்னு சொல்லி இன்னும் தீர்க்காயுசோடு வாழ, இயேசுக்காய் வாழ, ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய கிருபைகளை உணர்ந்து கொண்டு அந்த மோட்ச பாக்கியத்திற்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிள்ளைகளாய் மாற்றும் ஐயா. கிருபை தாரும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும், தெய்வீக சுகத்தினால் நிரப்பு ராஜா. மழை எல்லாம் முடியும், அற்புதங்களை செய்யும் ஐயா. வியாதிசில கண்டபொழுது மனதுருகி நீர், மனதுருக்கம் செயல்படட்டும் ஐயா. திரளான ஜனங்களை கண்ட பொழுது நீர் மனதுருகி நீர் அற்புதங்களை செய்யும் ஐயா. கிருபை தாரும். ஏதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம், ஏதோ ஒரு டைம் வீணான நேரம் ஆகாதபடி ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நேரமாக இந்த நேரத்தை எங்களை மாற்றி தாரும் ஐயா. அற்புத சுகங்களை கட்டளையிடும், கிருபை தாரும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்த தேவன் இந்த நாளிலே வியாதியோட ஊருக்கு சுகத்தை தாரும். நேற்றும் இன்று வென்று மாறாதிருக்கிற இயேசு ராஜா அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அதே வல்லமையோடு கிரியை செய்கிற தேவன் இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படி சுகத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா கணம் துதி மகிமை உங்களை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பட்ட சுகம் நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன்.
எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ. உமக்காய் ஓடுவோ, உங்க நாமம் சொல்லுவோ. You are wonderful, you are mighty God, you are Prince of Peace, you are my everything. We love you, we worship you. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, எங்களை படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா.
சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே தொழுவோ. ஆஹா அல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் G.J. மைக்கே, பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.